தொடர் மழை காரணமாக மதுரை வைகை ஆற்றின் பாலத்தின் கீழ் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தவாறு செல்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தற்போது பாலத்தில் மழை நீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? மழை நீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை வணக்கம் ராஜலட்சுமி. மதுரை மாவட்டம் தேனியில் இருக்கக்கூடிய வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பாசன வசதிக்காக கிட்டத்தட்ட 3157 கன அடி நீரானது திறந்துவிடப்படுகிறது. இந்த நீரானது பல்வேறு பாதைகளை கடந்து மதுரை யானைக்கல் பாலத்துக்கு அருகே தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருந்து ராமநாதபுரம் பகுதிக்கு தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் என்பது விவசாய பகுதிகளுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அளவுக்கு அதிகமான தண்ணீர் மழை நீர் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வைகை தண்ணீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மதுரை யானைக்கல் பாலத்துக்கு கீழ் அளவுக்கு அதிகமான தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது. அதே போல யானைக்கல் பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ்பாலம் முழுவதுமாக போக்குவரத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு எச்சரிக்கை என்பதும் மாவட்ட காவல்துறையின் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கைகளை பார்த்தோமானால் மாணவ மாணவிகள் யாரேனும் வந்து ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக எந்த விதத்திலும் அவர்கள் செல்பி போன்ற விஷயங்களை எடுக்கக்கூடாது. ஏனென்றால் உயிர் பலி ஏற்படக்கூடும். இதுவரை மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில் இதுபோன்ற மழைநீர் வருகிற அந்த காலகட்டங்களில் ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக 12 பேர் செல்பி எடுத்து உயிர் பலியாகி இருக்கிற சம்பவங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல துணி துவைக்கவோ இங்கு வந்து குளிக்கவோ கூடாது என்ற வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நமது ஒளிப்பதிவாளர் அருண்குமார் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பாலத்திற்குள் செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனங்களாலும் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சில வாகன ஓட்டிகளை பொறுத்தவரையில் நிலை தடுமாறி விழக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசாரை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் இருக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய அவதிக்குள்ளான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து இந்த பாதையவும் மாற்று பாதையில் வாகனங்கள் பயணிப்பதற்கு ஏதுவான வசதிகள் செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. தற்சமயம் அவசர ஊர்திகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் இந்த வழியில் தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வயதான வாகன ஓட்டிகள் வருகிற பொழுது மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே காரணத்தினால் இன்னும் அளவுக்கு அதிகமான தண்ணீர் வரத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த பகுதியை முழுவதும் கண்காணித்து மாற்று பாதைகளில் வாகனத்தை இயக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி. மதுரையில் கனமழை காரணமாக வைகை ஆற்றின் பாலத்தின் கீழ் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.